அனைவருக்கும் வணக்கம். மழை பெய்யுது, இந்த நிகழ்ச்சி எல்லாம் தடைப்பட்டுருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. வான தெய்வம் நம்மளை ஆனந்த கண்ணீர் விட்டு வாழ்த்தி கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் எந்த நிகழ்வை முன்னெடுத்தாலும், எந்த தடை வந்தாலும் அந்த தடையை மீறி நாங்கள் மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் என்பதை இந்த நேரத்திலும் நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். வருங்கால முதலமைச்சர், மண்ணின் மைண்டர் தலைவர் தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா ஆனந்த் அவர்களுடைய ஆலோசனைப்படி ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர், ஈசிஆர் என்றாலே சரவணன் என்கின்ற பெண்ணு தன் பிள்ளை வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்று வாழாமல், அப்படி வாழக்கூடியவர்கள் சிறு கடுகு போல் உள்ளம் கொண்டவர். ஆனால் அண்ணன் ஈசிஆர் அவர்கள் கடல் போல் உள்ளம் கொண்ட மனிதர். அதனால் தான் தேடி தேடி மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதனால் தான் தளபதியினுடைய உள்ளத்திலும் பொதுச் செயலாளருடைய உள்ளத்திலும் நீங்காத இடம் பிடித்த மாவட்ட செயலாளராக, முதன்மையான மாவட்ட செயலாளராக அண்ணன் ஈசிஆர் சரவணன் அவர்கள் இருக்கிறார். இப்ப இந்த கொட்டும் மலையில் நானும் சரி, அக்காவும் சரி, ராமகிருஷ்ணன் அண்ணனும் சரி இங்கே வருகிறோம் என்றால் இது அண்ணன் ஈசிஆர் சரவணன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு, அதனுடைய உழைப்புக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு. மழை மட்டும் இல்ல, சுனாமியும் வந்தாலும் சரி, சூறாவளி காற்று வந்தாலும் சரி, தலைவர் தளபதிக்காக அண்ணன் ஈசிஆர் சரவணன் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் நாங்கள் முதன்மையாக அண்ணனுக்கு பக்கபலமாக இருப்போம் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த மலையிலும் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்ப இது சாதாரணமாக நடந்திருக்கலாம். வருங்காலங்களில் இதை விட டபுள் மடங்காக மிக பிரம்மாண்ட மினி மாநாடு போன்று அண்ணன் ஈசிஆர் சரவணன் அவர்கள் ஏற்பாடு செய்வாரு. அந்த நிகழ்வுல நம்ம விழாவரியாக பேசலாம். ஏன்னா தீய சக்தி திமுகவை தோலுரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இந்த மலையிலையும் அவங்களை தோலுரிக்க வேண்டாம், அதனால கடந்து சொல்வோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.